ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒன் பீஸ் எபிசோடு 1139 ரிலீஸ் ஆச்சு. இந்த எபிசோடோட ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா அதோட ஓப்பனிங் சாங் தான். ஆல்ரெடி டோக்கியோ அனிமேஷன் வார்ன் பண்ணியிருந்தாங்க இந்த எபிசோடில் வரக்கூடிய ஓப்பனிங் சாங்கில் ஏகப்பட்ட ஸ்பாய்லர் இருக்குன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு தரமான ஓப்பனிங் சாங்கை கொடுத்துருந்தாங்க. அண்ட் சேம் டைம் ஸ்பாய்லருமே ஏகப்பட்டது இருக்குது. இந்த ஓப்பனிங் சாங்கில் அதிகமாக காமிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வேகாப்பங்கோட ப்ராட்காஸ்ட் தான். அந்த ப்ராட்காஸ்ட்டை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லைக் மிங்ஸி, வாட்டர் 7 மெம்பர்ஸு, அப்புறம் அலபாஸ்டா சேர்ந்த ஆட்களி, ஈவன் பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் டிராகனே பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஓப்பனிங் சாங்கில் ஒரு இடத்துல வேகாப்பங் இறக்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா வேகாப்பங் இறக்குறது மூலமாக தான் இந்த ப்ராட்காஸ்ட் ட்ரிகர் ஆகும். அதுக்கப்புறம் பாணி ரொம்ப நாட்களாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்த சன்கார் நிக்காவை இந்த ஓப்பனிங்கில் பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்டு எல்பஃபோட ஜெயிண்டான டோரி ப்ரூக்கி அவங்க குரு கூட சேர்ந்து எக்கெட்டுக்கு வந்து லூஃபிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அண்டு கிசாரு சாக்கோசுக்கி ரெண்டு பேர்த்தையுமே ஒரே ஃப்ரேமில் காமிச்சிருப்பாங்க. அது ஏன்னா கிசாரு வந்து ஒரு கட்டத்தில் சாக்கோசுக்கியை எதிர்த்து பேசியிருப்பான் வேகாப்பங்க கில் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் 5 எல்டர்ஸுமே அவங்க மாஸ்டர் ஃபார்ம் எடுத்துட்டு எக்கெட்டுக்குள்ள வந்து லூஃபி கூட ஃபைட் பண்ணுற மாதிரியும் லூஃபிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி டோரி ப்ரூக்கியும் ஃபைட் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. குறிப்பாக எமிட்டை ஆக்டிவேட் ஆன மாதிரியும் ஸ்வாடு ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் ரெவல்யூஷனரி ஆர்மி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஒரு ஓப்பனிங் சாங்கில் காமிச்சிருப்பாங்க. ஒரு தரமான ஓப்பனிங் சாங்னே சொல்லலாம். எல்லாருமே இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஓப்பனிங் சாங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.